ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்விங் ட்ரேட் செட்டப்ஸ் சைக்காலஜி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சில ஸ்டாக்ஸ் வந்து நானே லைவ் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது ப்ராப்ளி பிக் மேபி ஒரு 3 or 4 ஸ்டாக்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணி நான் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்கம் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து நமக்கு பார்த்த உடனே தெரியுது இட்ஸ் ப்ராப்ளி அட் அ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு. அதை வந்து நம்ம இனிஷியலாக மார்க் பண்ணிக்கலாம். இது ஆல் டைம் ஹை லெவலா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஸ், இட்ஸ் அட் ஆல் டைம் ஹை லெவல் விச் ப்ராப்ளி இஸ் தி 52 வீக் லெவல் ஆல்சோ. ஓகே, ஸோ பட் இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் சேனலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ அதையும் வந்து நம்ம பட் ஆனால் சேனல்னு எக்ஸாக்டாக இல்லை. இப்போ பண்ணோன்னா இட்ஸ் there is a 2-3-4 தடவை இது ஆக்சுவலாக பிரேக் ஆகிருக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக ஒரு சேனல் நம்ம இதை எடுக்க வேண்டாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம ஒரு ஓகே இதை நம்ம ஒரு லெவல் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கிருந்து நமக்கு ட்ரேட் செட்டப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஓகே there is a support level. இது வந்து இட்ஸ் ஃபார்மிங் a triangle probably. ஓகே, ஸோ இங்கிருந்து நமக்கு என்ன ட்ரேட் செட்டப் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கிரிட்டிக்கல் லெவல். இது வந்து ஆல் டைம் ஹை லெவல் அப்படிங்கிறது ஒன்று. பட் ஆனால் இது ஆல்ரெடி 2 தடவை டெஸ்ட் ஆயிருக்கு. இது ஆல்மோஸ்ட் இது ஒரு வீக். ஸோ ஆல்மோஸ்ட் இது நம்ம எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 5-6 டைம்ஸ் மேபி இது டெஸ்ட் ஆகிருந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங் லெவல். ஸோ இங்கிருந்து நம்ம என்ன ட்ரேட் செட்டப் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கிருந்து இது ரிவர்ஸ் ஆச்சு இங்கே வருது அப்படின்னா இதை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் மூமெண்ட். ஸோ இப்போ இந்த அட்லீஸ்ட் இப்போ இவ்வளோ தூரம் ஸ்விங் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஸ்விங் எவ்வளோ ஒரு 10% இருக்குது அப்படின்னா இது another 10% இங்கே மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க முடியும்? இப்போ இங்கேருந்து நம்ம பிரேக் பண்ணுறோம், இந்த லெவலில் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த லெவலில் வாங்குறோம்னா வேறு கலர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மேபி இந்த லெவல் இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை 7%ல் வைக்கிறோம். இது வந்து ஒரு 10% அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 1.5 கிட்ட வருது விச் இஸ் அ டீசென்ட் ஒன். இப்போ இதுவே வந்து நம்ம டார்கெட் வந்து நமக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம போன வீடியோவில் நான் வந்து ஃபிப்னோசி எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கடைசி ஸ்விங் எங்கே அப்படின்னா இதுதான். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இது கொடுக்குற எக்ஸாக்ட் லெவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேபி திஸ் இஸ் நாட் அ குட் ட்ரேட் செட்டப். இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதே மாதிரி இன்னொன்று எதாவது ஒன்றா பார்க்கலாம். ஓகே, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் வந்து வி ஹாவ் அ லெவல் ஹியர். ஆல் டைம் ஹை லெவல் இது. ஓகே, இது ஆல் டைம் ஹை லெவல் இல்லை. ஆல் டைம் ஹை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஃபைன். தட் இஸ் ப்ராப்ளி அவர் 52 வீக் லெவல் as well. ஸோ இங்கே வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஹியர் இட் ஹாஸ் ஃபார்ம்ட் அ சேனல், ரைட்? அந்த சேனல் வந்து டவுன்வர்டில் பிரேக் ஆயிருக்கு. இங்கிருந்து இது கீழே வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ப்ராப்ளி நாட் அ கிரேட் ட்ரேட். ஏன்னா இது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பெரிய டவுன்வர்ட் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு. இது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே வருமா அப்படின்னா நமக்கு இந்த லெவலையாவது அது பிரேக் பண்ணி மேலே வந்தால் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. வேறு ஓகே, ஃபோர்டிஸ் ஹெல்த் இதோட ரீசெண்ட் லெவல் இது. இதோட ஆல் டைம் ஹை லெவலும் அதே தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல செட்டப்பில் இருக்குது, பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ திஸ் அகெயின் இஸ் சிமிலர் டு வாட் வி ஃபர்ஸ்ட் சா. ஒரு நல்ல ட்ரையாங்கிள் செட்டப் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ சேனல் செட்டப். ஸோ இது மாதிரி இருக்கிறதுல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப மேலே போயிட்டே இருக்காது. நமக்கு இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியும். ஸோ இது ஆல் டைம் ஹையாக தான் பிரேக் பண்ணுது அப்படின்னாலும் நம்மளால் இதில் டார்கெட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து இந்த லைனை தான் வந்து அது ஹிட் பண்ணும் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து ஒரு 8% அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ ஆக்சுவலி இதை நான் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஸ்டாக் கூட உங்களுக்கு காட்டலாம். ஜொமேட்டோ ஸ்டாக் வந்து நான் ரொம்ப நாளாக இது நான் லாங் டேர்முக்காக வச்சுருக்கேன். பட் இதை நான் ஏன் காட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதோட சேனல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சேனல் பேட்டர்ன் அது. இது எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம வீக்குக்கே கூட அதை மாற்றிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் வந்து அது எவ்வளோ அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். அது இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணுது.
இது வந்து எங்கேருந்து இந்த இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஜூன் 23, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல் பேட்டர்ன். இதில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 தடவை இதில் நான் பையன் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு தடவை இங்கே டிப் ஆகும்போது இங்கே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து சேனல் பேட்டர்ன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் போயிட்டே இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் போகணுன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும். பட் இந்த மாதிரி நான் வந்து ஹெச்எஃப்சிஎல் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஃபண்டமெண்டலாக அது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டாக்கே கிடையாது. பட் ஆனால் அதில் வந்து நான் ஸ்விங்காக மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தடவை நான் ஸ்விங் பண்ணியிருக்கேன். அதில் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% கிட்ட எனக்கு அதில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பேட்டர்ன், சில ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நாள் உங்களுக்கு ஸ்விங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மல்டிபிள் டைம்ஸ். பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் வந்து இருக்க தான் செய்யும். இப்போ மேபி அடுத்தது ஐடிபிஐ பார்க்கலாம். ஓகே ஓகே இதுவும் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன். ஓகே இங்கே வந்து இந்த லெவல் பேட்டர்ன் பிரேக் ஆகி தானேமா இது இன்னொரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு, விச் இஸ் நவ் broken. ஸோ இது ஆக்சுவலி ஒரு நல்ல செட்டப்பில் தான் இருக்குது. இட்ஸ் ப்ராப்ளி புல் பேக். இப்போ நம்ம வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தோன்னா தெரியும். ஸோ இங்கே இருந்து இந்த புல் பேக்கில் பார்த்தோன்னா இட்ஸ் அட் 38.2. இங்கேருந்து இது எப்படியே ரிவர்ஸ் ஆகி கூட இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ இங்கேருந்து இது இப்படியே ரிவர்ஸ் ஆகி போகலாம், இல்லை இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த பாயிண்டில் வந்து நம்ம ட்ரேட் என்டர் ஆக முடியும். ஏன்னா இது ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்போது ஓகே இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லை சப்போஸ் இது கீழே வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த லெவலில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மினிமம் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குது, விச் இஸ் ஆல்ரெடி 11% டார்கெட் ஃபார் அஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் அடுத்தது எனக்கு ஃபெயிலான ஒரு செட்டப் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து டிஷ் டிவி. இது வந்து எனக்கு லாஸ்ட்டில் போன ஒன்று. இது வந்து ஏன் எனக்கு லாஸ்ட்டில் போச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரொம்ப லாங் டேர்ம் செட்டப்ஸ் வந்து நான் இதில் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு செட்டப் எனக்கு இருந்தது இதில் சேனல். அதே மாதிரி இந்த சேனல். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே உள்ள இன்னொரு சேனல் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், சப்போர்ட் லெவல் அதே தான் வச்சுருந்தேன். ஸோ ஐ திங்க் சம்வேர் ஹியர் இந்த இடத்துல வந்து ஐ திங்க் ஐ மேட் அ என்ட்ரி. ஏன்னா இங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ ப்ராப்ளி கொஞ்சம் மேலே வாங்கியிருந்திருப்பேன், இந்த இடத்துல மேபி வாங்கியிருந்திருப்பேன். ஏன்னா இது மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அது மேலேயும் போச்சு. இங்கே வந்து அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை விற்றுட்டேன். ஸோ ஐ மேட் அ வெரி குவிக் ட்ரேட். எவ்வளோனா ஆல்மோஸ்ட் அதுவே எனக்கு 18% எனக்கு அது கொடுத்தது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபால் வெயிட் பண்ணி மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போகும்போது இந்த இடத்துல போய் நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த க்ரீனில் வந்து ப்ராப்ளி ட்ரேட் எடுத்தேன். என்னோட ப்ரோக்னோசிஸ் அங்கே என்ன அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இது மேலே இது வரைக்கும் போகும். ஸோ ஐ வில் ஹேவ் அனதர் 30% ப்ராஃபிட் அப்படின்னு. பட் இதில் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்கே கீழே வந்து சப்போர்ட் லெவல் வந்து நான் லாங் டேர்மில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ லாங் டேர்ம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது வந்து எனக்கு 2020 ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட அது இருக்குது. அதில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இங்கே இன்னொரு சேனல் ஆக்சுவலாக இங்கே ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. இந்த சேனலோட சப்போர்ட்டை வந்து நான் இது ஆக்சுவலாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நெஸ்டட் சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கன்றாவியான பேர் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு. பட் பேசிக்லி தட்ஸ் வாட் இட் இஸ். இது வந்து இந்த பெரிய வைட் சேனலுக்கு உள்ள லாங் டேர்ம் சேனலுக்குள்ள இன்னொரு சின்ன கன்சல்டேஷன் சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸை பிக் பண்ணேன், ஆனால் வந்து சப்போர்ட்டை பிக் பண்ணல. இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணி அது கீழே வந்திருக்கு. ஸோ இட்ஸ் டவுன்வர்ட் ட்ரெண்ட். அதை நான் பிக் பண்ணவே இல்லை. அதை பார்க்காம நான் இங்கே ட்ரேட் வாங்கினது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் இதுலேருந்து விட்டு இங்கே வாங்கினதுனால என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் இதுக்கும் கீழே வைக்கிற மாதிரி வச்சு ஐ திங்க் ஐ செட் இட் சம்வேர் ஹியர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இது விற்கிற மாதிரி இருந்து பெரிய லாஸில் தான் அதை நான் விற்றேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் மிஸ்டேக்ஸ் இல்லை நம்ம செட்டப் மிஸ்டேக்ஸும் வந்து நடக்கும். பட் இதில் முக்கியம் என்ன அப்படின்னா இது தப்பாக ஆனதுக்கப்புறம் இது ஏன் தப்பாச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்கள் வந்து அதுதான் எப்போவுமே முக்கியம். ட்ரேட் லாஸில் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆக தான் செய்யும். பட் அது ஏன் தப்பாச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரியணும். இதே மாதிரி நான் பண்ண இன்னொரு தப்பும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டாக் வந்து மிஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அருமையான செட்டப் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை வந்து என்னை மாதிரி சொதப்புனதும் வந்து ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சேனல் இது. ஓகேங்களா? இந்த சேனல் வந்து நான் ஆல்ரெடி பிக் பண்ணிட்டேன். இதில் வந்து லாங் டேர்ம் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இந்த மல்டிபிள் லெவல்ஸ். ஏன்னா இது வந்து இங்கே ரொம்ப வாலட்டைலாக இருந்த ஒரு ஸ்டாக். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு பெரிய கேண்டில் ஃபார்மேஷன் இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடுக்காது.
ஸோ இந்த மாதிரி நான் வந்து 4-5 இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா? பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ட்ரேடும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இந்த டெய்லி சார்ட்கே மாற்றிக்கலாம். என்ன பண்ணேன், இந்த இது பிரேக் ஆகும்போது வந்து நான் ட்ரேடு வாங்கிட்டேன். ஓகே, ஸோ நான் வாங்கி 2 நாள் தான், அடுத்த நாள் ஒரு பெரிய கேண்டில், அதுக்கு அடுத்த நாள் என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப லோ ப்ரைஸ்டு ஸ்டாக், ஸோ அதனால் இதோட வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு ஒழுங்காக என்ன பண்ணியிருந்துருக்கணும், இங்கே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன் இங்கே அப்படின்னா, இந்த எக்ஸிட்டை வந்து நான் பண்ணாமல் நம்ம சேஸ் பண்ணலாம், அதான் நல்ல மொமெண்டம் கொடுக்குதுல்ல இந்த இடத்துல. நல்ல ஆக்சுவலாக 3 கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து ஆப்வியஸாக நல்ல மொமெண்டம் கொடுக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த மொமெண்டம் நான் சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் வந்து என்டர் ஆனதே வந்து அந்த கேண்டலோட மொமெண்டம் ஆல்ரெடி ஒரு சேனலில் வந்து அது ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி ஆகிறேன். ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணாமல் வெயிட் பண்ணி அது போய் ஹிட் பண்ணி இது மறுபடியும் வந்து இது ஆக்சுவலாக மறுபடியும் நான் இங்கே வந்து எக்ஸிட் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ நாள் வெயிட், ஆக்சுவலாக இங்கே கூட இல்லை, இது நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரொம்ப ரீசெண்டாக தான் இதை எக்ஸிட்டே பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எங்கேயாவது எக்ஸிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இங்கே இந்த மாதிரி தான் எங்கேயாவது எக்ஸிட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் இல்லை, ஓகே, அதை வந்து நான் ஏதோ ஒரு ரீசன்னால நான் மறுபடியும் புல் பேக் ஆகும்னு நினச்சேன், வெயிட் பண்ணிக்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, இந்த சேனல் அது பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே வரும்போதாவது நான் எக்ஸிட் பண்ணி இங்கேயாவது நான் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். நான் அதை பண்ணாமல் இது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு பின்னாடி ரேஷனலே கிடையாது. அது வந்து சும்மா பிளைன் நம்பிக்கை மாதிரி தான். ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதை தான் வந்து நம்ம எமோஷனல் இஷ்யூவில் நான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து நான் பண்ணோடே இது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் என்னன்னா, என்னை எக்ஸிட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் அது பையிங் லெவலுக்காவது வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். அது ஆக்சுவலாக வந்தது, அப்போவும் நான் எக்ஸிட் பண்ணல. இதை நான் ரியலைஸ் பண்ணும்போது இட் வாஸ் டூ லேட். இதில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே மறுபடியும் ட்ராப் ஆகலை, அட்லீஸ்ட் இதோட நின்றுச்சு, அங்கேயே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ மேபி நம்ம கடைசியாக ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்க்கலாம். ஓகே, பர்சிஸ்டன்ட் லுக்ஸ் லைக் இட்ஸ் டூயிங் வெல். ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இதில் என்ன செட்டப் நமக்கு இருக்குன்னா, இது ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப் இங்கே இருந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ நான் யோசிச்சா தான் தெரியுது, பர்சிஸ்டன்ட் நானே வந்து ட்ரேட் பண்ணேன். இந்த பர்டிகுலர் ஸ்விங் வந்து நான் ட்ரேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட், இந்த ஸ்விங் நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரையாங்கிள் அழகாக பிரேக் ஆகி நமக்கு ஆல்ரெடி வந்து இதில் என்ன நமக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு இது என்ட்ரி ஆகும்போது இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ நான் மிஸ்டாண்டில் நான் பண்ண தப்பு வந்து நான் இங்கே பண்ணலை. ஏன்னா இங்கே வந்து நான் என்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் எங்கேயாவது எடுத்திருப்பேன். அப்போ வந்து நான் பிரேக் ஆகி போகும்போது இங்கே நல்ல மொமெண்டமில் போகுதுன்னு நான் வெயிட் பண்ணியிருந்திருப்பேன். எப்போ வந்து இந்த மொமெண்டம் இங்கே டை டவுன் ஆகுதோ, ப்ராப்ளி இந்த டோஜி கேண்டிலையோ இல்லை இந்த ரெட் கேண்டிலையோ நான் எக்ஸிட் ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நான் கண்டிப்பாக ரொம்ப ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்குது, இந்த செட்டப் நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நான் மிஸ்டாண்டில் பண்ண தப்பை வந்து நான் இங்கே சரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் பண்ண உங்களுக்கு நம்மளே வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒவ்வொரு செட்டப்லையும் உங்களுக்கு வெவ்வேறு லேர்னிங் இருக்கும், வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் நிறைய பண்ண we will learn more. So hope it's helpful for you.